வெல்கம் டு சகு கார்த்திஸ் vlog. நம்ம இந்த வீடியோவில் வந்து நல்லா நேச்சுரல் ஹெல்த்தியான ஒரு க்ரீன் கலர் வாழை இலை அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கலரே போதும், எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த அல்வா ரெசிபி நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா பக்குவமாக இருக்கிற இலையாக எடுத்துக்கலாம். முத்தல் இலையாக இருந்தால் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. ஸோ பக்குவமாக இருக்கிற இலையை எடுத்து அதோட நடு தண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த இலையை ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாழை இலையில் கண்டிப்பாக வந்து பூச்சியும் அழுக்கும் இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மிக்சிக்கு மாற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும் அரைப்படுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா இது கொதிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். கலரும் வந்து நமக்கு டார்க்காக கிடைக்காது, லைட் கலராக தான் கிடைக்கும். அதனால் தண்ணி கம்மியாக வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு கடாயில் ஊற்றி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த வாழை இலை தண்ணியில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணதுமே நமக்கு வந்து நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உடனே வந்து நல்லா கரண்டி போட்டு நல்லா வந்து இலக்கி கொடுத்துருங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கெட்டியாக வரும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணணும். நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணதும் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு லூஸ் விடும். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் நேரம் வந்து அந்த சூடு ஏறட்டும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து மெல்ட் ஆகி நம்ம அல்வாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். இது வந்து கரெக்டான லெவல். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலை அல்வாவை வந்து சூட்டோடையே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். சூட்டோடையே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம பேக் சைடில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தட்டிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் போடுறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து பீஸ் போடாமல் நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். நம்ம பீஸ் போடுறதுனால தான் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஆற விட்டு நீங்கள் பீஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சூட்டோடையே பீஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் பீஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு. நல்லா நேச்சுரலான ஹெல்த்தியான கலரோட நமக்கு வந்து இந்த அல்வா ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கலர் பார்த்தாவே எல்லாத்துக்குமே சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சூட்டோட கட் பண்ணங்காட்டி தான் சைட்லலாம் பீசஸ் அப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்கள். பீசஸ் வந்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.